நம்மளோட சாமி சைன் நியூ சாம்பியனாக ஆகிட்டாருங்க. ஒருத்தர் ஜெயிக்கும் போது நம்மளே ஜெயித்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதே போல் தான் சாமி சைன் ஜெயிக்கும் போது எனக்கு ஃபீல் கொடுத்தது. வெல் டிசர்வ். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இதுக்காண்டி 2023 அவர் சாம்பியன் ஆவார்னு நான் எதிர்பார்த்தேன் ரெசில்மேனியாவில். பட் ஆனால் அது நடக்கலை. அவரை டேக் டீம் டிவிஷனுக்கு அப்படியே மாற்றிட்டாங்க. பட் இருந்தாலுமே இப்போ சாம்பியன் ஆகியிருக்காரு. வெல் டிசர்வ். ஸோ இதுக்கடுத்து இவரோட டைட்டில் ரெயினில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்ல போகிற எல்லாமே என்னோட யூகத்தில் தான் நான் சொல்கிறேன். ஓகேவா? இது எந்த ரூமரும் கிடையாது, எந்த அப்டேட்டும் கிடையாது. ஓகே, ஸோ நம்மளோட ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா நியூ கிங்காக மாறி இருக்காரு. ஸோ கிங் ஆஃப் த ரிங்கை அவர் தான் வின் பண்ணியிருக்காரு. அதிகபட்சம் அவர் ரோமன் ரெயின்ஸை தான் சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை சாமி சேனை சூஸ் பண்ணுறாருன்னா அவங்களுக்கான மேட்ச் சம்மர் ஸ்லாமில் நடக்கும். ஸோ சம்மர் ஸ்லாமில் நடக்கும்போது அந்த இடத்துல ப்ராக் லெஸ்னர் ரிட்டன் வந்து நம்மளோட ஓபா ஃபெமி அட்டாக் பண்ணி ஸ்டில் சாம்பியனாக நம்மளோட சாமி சேன் இருக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இயர் ரெசில்மேனியா வேறு சவுதி அரேபியாவில் தான் நடக்க போகுது. ஸோ அதனால் ஸ்டில் சாம்பியனாக அத்தனை நாளும் நம்மளோட சாமி சேன் இருக்கையும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயமும் நடக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளோட ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா சாமி சேனை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே நைட் மெயின் event பார்த்திங்கன்னா நடக்க போகுது. அந்த இடத்துல ப்ராக் லெஸ்னர் பார்த்திங்கன்னா நம்மளோட சாமி சேனை டைட்டில்காண்டி சேலஞ்ச் பண்ணலாம். அந்த இடத்துல ப்ராக் லெஸ்னர் நியூ சாம்பியனாக ஆகலாம். ஆகி சம்மர் ஸ்லாமில் மெயின் eventல ஓபா ஃபெமி வர்சஸ் ப்ராக் லெஸ்னர் டைட்டில் மேட்ச் பார்த்திங்கன்னா நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஓபா ஃபெமி ப்ராக்கை பீட் பண்ணி ப்ராக் லெஸ்னரை பார்த்திங்கன்னா ரிட்டைன்மெண்ட் பண்ண வைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இதில் எது உங்களுக்கு நடந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நண்பர்களே.